அவன் உன்னை கண்ணு குட்டின்னு கூப்பிடுறது, நீ அவனை மாமா குட்டின்னு கூப்பிடுறது. எப்பா அது என்னடி மாமா குட்டியில 4 ஒய்யே குட்டியா, மாமா குட்டியா? ஹலோ எவ்ரிவன், நான் உங்க மதன் கௌரி பேசுறேங்க. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமா வைரலா போயிட்டு இருக்கிறது நம்ம தளபதி அண்ணா வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. என்ன மதனை உடனே பாலிடிக்ஸ் பேசுற, நீ என்ன விஜய் அண்ணாக்கு நீ சப்போர்ட் பண்றியா? அந்த மாதிரி இல்லைங்க. எப்பயுமே அஜித் சார் தலன்னு சொல்ற மாதிரி விஜய் அண்ணா அண்ணான்னு சொல்லி பழகிட்டோம். அது இல்லாம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனுஷன். அவரும் ஏதாவது சாதிக்கணும் பாலிடிக்ஸ்ல அப்படின்னு சொல்லி உள்ள வந்திருக்காருங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், நல்லா பண்ணுவாருன்னு நினைப்போம். நன்றிங்க, பாய். இப்போ எங்களுடைய விருப்பத்துக்கு ஒரு சில வாய்ஸஸாக நான் கேட்க போகிறேன். அதை நீங்கள் அப்படியே பண்ணி காமிக்க போகிறீங்க, ஓகேவா? நான் ஒரு பேராக சொல்கிறேன், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அந்த வாய்ஸ்லாம். ஜெய் கணேஷ். பெருமாள் கோவிலில் உண்டை கட்டி வாங்கி தின்னாலும் பகிரங்கமாக வாங்கி திங்கிற பரம்பரை எங்கள் பரம்பரை. மரவள்ளி கிழங்கு திருடி தின்னுட்டு ஊற விட்டு ஓடி போன பரம்பரை தான் உங்கள் பரம்பரை. எப்படி சொல்லுவேன், எங்கள் வீட்டில் இட்லி உப்புமா அருமையாக பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வரணும். ஏன்னா பொண்ணை பெற்றவன் இல்லையா? முனிஷ்காந்த். ஏடா கோபி, நல்லா இருக்கிறீங்களா? ஆனால் எப்படியாவது ஒரு நல்ல போட்டோ எடுத்துட்டு பாரதிராஜா படத்தில் நடித்தாலும் பாடையில் போகிற கெட்ட கூட நடிப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்படியாவது ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துரு கோபி. தம்பி அந்த ஃபேடை போடு. ஏன் நீங்கள் நான் என்ன சைன்பார்டு ஆட்டோகிராஃபர் நீங்கள் வச்சுக்கூடாது? கோபி நாயர். ஒரு நடிகரின் பெயரை சொன்னால் ரசிகர்களின் ஒட்டுமொத்த கரகோஷத்தால் இந்த பூமியே அதிரும் என்றால் அதுதான் இவரது பெயர். இவரின் ஒவ்வொரு அசைவிற்கு பின்னால் விசில் சத்தம் வெடிச்சத்தம் என்று கைத்தட்டல்கள் விண்ணை பிளக்கும் என்றால் அதுதான் இவருக்கான அடையாளம். தல என்கிற ஒரு சொல் பல லட்சம் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதென்றால் அதுதான் இவரது திறமைக்கான அங்கீகாரம். அல்டிமேட் ஸ்டார் அஜித். இவருக்கும் அவர் தான் பேசியிருப்பார். மகாபாரதம் சகுனி கேரக்டர் அவர் தான் பேசியிருப்பாரு. அது இல்லாமல் இவரோட வாய்ஸ் இவர் முன்னாடி பேசியிருக்கேன் நான். அவரும் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு என் வாய்ஸ் யாரும் பேசுனது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சகுனி கேரக்டருக்கு அவர் பேசியிருக்காரு. ஆமா. தந்திரம் ராஜநியதி இவை இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு. எதை எதை எங்கு எப்படி செய்ய வேண்டுமோ அதை அதை அங்கு நன்கு செய்ய வேண்டும் மருமகனே. அந்த பஞ்ச பாண்டவர்களை அழித்து ஒழித்து விட வேண்டும் மருமகனே, அன்பு மருமகனே. சோ அவர்களுடைய வாய்ஸ் ஏதாவது. எதற்கு இந்த வேதங்கள்? வடக்கின் வெற்றிகள் தெற்கே தீர்மானிக்கப்படுகிறது. தெற்கின் வெற்றிகள் வடக்கை நம்பி இருக்கிறது. தெற்கும் இணைந்தால் மாற்றங்கள் உருவாகலாம். மாற்றங்கள் நகழ்ந்தால் முன்னணிகள் உருவாகலாம். இது போல நிறைய இருக்கிறது. வரட்டுமா? பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். அதாவது இன்னைக்கு யாரை நம்ம பேட்டி எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க பேர் என்ன? என் பேர் தமிழரசன் ப்ரோ. தமிழரசன். நீங்க இவருக்கு வந்து சில பல பேருடன் தொடர்பு இருக்கிறதாகவும் அதை நான் பேசுறதுக்காக வந்திருக்குன்னு சொல்லும் போது, தம்பி நீங்க போனவர் எங்க போனீங்க? இங்க ப்ரோ, இங்க தான் ஆபீஸ் தான் வந்து போறேன். ஆபீஸ் இல்ல, நீங்க வேற எங்கேயோ போனதா எனக்கு ஒரு உளவுத்துறை வந்திருக்கு. தம்பியை பத்தியானது சீக்கிரமா என்னுடைய சேனல்ல வரும். என்னுடைய சப்ஸ்கிரைபர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரட்டுமா தம்பி? சிம்பு சாரோட வாய்ஸ். ஏண்டா எதுக்குடா ஒரு மனுஷன் கம்மன் இருக்காங்கிறதுனால நீங்க பாட்டுக்கு கேட்டுட்டே இருப்பீங்களா? அதாவது ஒரு மாடு தன்னோட குட்டிக்கு வச்சிருக்க பாலை அந்த பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து இந்த காஃபி டேல பரிசுல உட்கார்ந்து குடிச்சிட்டு கேள்வி மேல கேள்வியாடா கேக்குறீங்க? இப்ப சிங்கமுத்து வாய்ஸ் நல்லா பண்ணுவீங்கல்ல, அது கொஞ்சம் அவடேதாடா தம்பி உடையெல்லாம் கூட்டு போய் ஊப குத்தாதாடா குத்துற தம்பி. ஏடா ஒரு வாய்ஸ் கேட்கறன்னு சொல்லிவிட்டு ஏடா ஒரு மணி நேரமா வாய்ஸ் கேட்டுருக்கிறிய தம்பி கேமராக்கார தம்பி. இங்க பாருங்க, அந்த விஷயத்துக்கு நம்ம தம்பி சரிப்பட்டு வர மாட்டாங்களா தம்பி? ஏதாவது ஃபீமேல் வாய்ஸஸ் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஏன்னா இப்ப நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் என்ன பண்றாங்க, ஃபீமேல் வாய்ஸஸும் ட்ரை பண்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணது உண்டா? ஃபீமேல் வாய்ஸஸ்னா ஜெயலலிதா அம்மா வாய்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களால் மட்டுமே நான், மக்களால் நான், மக்களுக்காக மட்டுமே நான் என்று கூறி, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்கவென்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.